ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 16/4/2025க்கான கேரளா லாட்ரி சார்ஜ் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 14ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் எப்படி நமக்கு அடிச்சதான்னு பாருங்கள். சி போர்டு 9 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. அந்த 9க்கு ஒரு 9 சரிங்களா. திரும்ப 14ஆம் தேதி சி போர்டு 8, அந்த 8க்கு ஒரு 8, திரும்ப நமக்கு சி போர்டு ஒரு 8, மறுபடியும் ஒரு 8. ஸோ நமக்கு மறுபடியும் ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. 4 அப்படிங்கிற நம்பரு நாளைக்கு கேமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து பார்த்தோன்னா 4 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தா நமக்கு 2 டைம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏ போல் அடிச்சிருக்காங்க. 2 டைம் வந்து பார்த்தோன்னா பி போல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. பி போர்டு அல்லது ஏ போல் மாற்றி நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு 7, 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல பி போல் ஒரு 5 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் பி போலில் 5 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 5 போன மாதம் ரிசல்ட்லேருந்து பாருங்கள். 5-0 வந்து 0 வந்திருக்கு, 4க்கு 4 வந்திருக்கு, 1க்கு 1-2 1-2 வந்திருக்கு, 0-8லேருந்து ஒரு நம்பர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம், அல்லது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 0 அல்லது 8லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால 8 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். 458. ஸோ அந்த நம்பர் வந்துச்சுன்னா 7458 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. 7458 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஏபி 12க்கு வந்து பாருங்கள். ஏபி 12க்கு அடுத்த நாள் ரிசல்ட் 715. ஸோ கிராஸாக பாருங்கள். கிராஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு சி போர்டு 5 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி 12 பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் 809. கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு ஏபி 12. ஸோ இங்கே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக இந்த இடத்துல 0 இருக்குது சரிங்களா. 0. ஸோ இந்த நம்பர் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்திருந்தோம் 4 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. 4 அல்லது 9லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த 5க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு இருக்குது. இந்த 715 பிசி பாஸு மேலே இங்கே 8க்கு மேலே வந்து பார்த்தோன்னா 9ன்னு இருக்குது. 9க்கு நமக்கு ஏசி 89 பாஸு. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 4 அப்படின்னு இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி பாஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாஸு. அப்போது ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 04 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 405 சரிங்களா. ஏபிஎஸ்பிசியில் இந்த நம்பர் 4004 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் 4004ஓட ஏதாவது நம்பர் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1, 2 வந்து பார்த்தோன்னா டோட்டல் பண்ணால் 3 சரிங்களா. ஸோ 403 பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 405, 458 ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்தோன்னா 4, 9 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஆல் போர்டில் 4, 9லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பி போர்டு 5 மட்டும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 450 வச்சுருங்க பார்த்தீங்களா. பி போர்டு மட்டும் 5 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.